வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஒரு ஸ்டைலான மாடர்ன் வீடு கட்டணும்னு. ஆனா அது எப்படி சாத்தியம்? வாங்க அத பத்தி தான் இந்த முழு விவரத்துல பார்க்க போறோம். பொதுவா நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? ஒரு அழகான மாடர்ன் வீடு கட்டணும்னா அது என்ன கோடீஸ்வரங்களுக்கு மட்டும் தானா? அதுக்கு அவ்ளோ பணம் வேணுமான்னு தோணும். நம்மளோட இந்த நிதி சார்ந்த கவலையிலிருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஆனா உண்மையில அந்த ஐடியாவெல்லாம் ரொம்பவே பழையதாகிடுச்சு. இப்போலாம் ஒரு சூப்பரான வீடு கட்டுறதுக்கு உங்ககிட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு தேவையெல்லாம் ஒரு ஸ்மார்ட்டான பிளானிங் தான். அது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, அப்போ அந்த ஸ்மார்ட்டான பிளானிங்ல மொதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? கரெக்டான ஆட்கள, அதாவது சரியான நிபுணர்களை நம்ம டீம்ல சேர்க்கறது தான். உங்க கனவை நிஜமாக்க ரெண்டே 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க யாரு? அவங்களோட வேலை என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல சிவில் என்ஜினியர். இவர் உங்க வீட்டோட ஒரு பாதுகாவலன் மாதிரி நினைச்சுக்கோங்க. மழை, புயல், ஏன் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தா கூட நம்ம வீடு உறுதியா நிக்கணும் இல்லையா? அந்த பாதுகாப்பையும் ஸ்ட்ரென்த்தையும் கன்ஃபார்ம் பண்றது தான் இவரோட முக்கியமான வேலை. அடுத்து ஆர்கிடெக்ட். இவர்தான் உங்க கனவுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு கலைஞர். சிவில் இன்ஜினியர் வீட்டோட பாதுகாப்பு பத்தி யோசிக்கும்போது, ஆர்கிடெக்ட் அதோட அழகையும் நம்மளோட அனுபவத்தையும் பத்தி யோசிப்பார். அதாவது வீடு பார்க்க அழகா இருக்கணும், உள்ள வாழ்றதுக்கு வசதியா, நல்ல வெளிச்சத்தோட காற்றோட்டமா இருக்கணும் இல்லையா? அந்த சூப்பரான அனுபவத்தை டிசைன் பண்றவர் தான் ஆர்கிடெக்ட். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பேருமே ரொம்ப முக்கியம். சிவில் இன்ஜினியர் வீட்டோட ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி மாதிரி விஷயங்களை பார்க்கறாரு. ஆர்கிடெக்ட் அதோட டிசைன் நம்ம யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ வசதியா இருக்குன்னு பார்க்கறாரு. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்ல. ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான, பாதுகாப்பான, அழகான வீடு கிடைக்கும். ஓகே, இப்போ கரெக்டான டீமை செட் பண்ணிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். பணத்தை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் உங்க கனவு வீட்டோட சாவி. ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்கிறது பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த பணத்தை நீங்க திட்டமிடுற விதம்தான் பிரச்சனைனா? ஆமா, நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறதுதான் இங்க மொதபடி. பணத்தை ஸ்மார்ட்டா நிர்வகிக்க 3 தூண்கள் இருக்கு. 1 பட்ஜெட்டை வச்சு டிசைன் பண்றது, 2 வேல்யூ என்ஜினியரிங், 3 லைஃப் சைக்கிள் திங்கிங். இது ஒவ்வொன்றும் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டிசைன். இது ரொம்ப சிம்பிள். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய கனவு வீட்டை டிசைன் பண்ணிட்டு அப்புறம் அதோட செலவை பார்த்து ஷாக் ஆகும். அதுக்கு பதிலா முதல்ல நம்ம கையில எவ்வளோ காசு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பட்ஜெட்குள்ள ஒரு சூப்பரான வீட்டை டிசைன் பண்றது. இதுதான் ஸ்மார்ட் வழி. 2வது வேல்யூ இன்ஜினியரிங். இது ஒரு சூப்பர் டெக்னிக். அதாவது குவாலிட்டிலயோ சேஃப்டிலயோ எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம ரொம்ப காஸ்ட்லியான பொருளுக்கு பதிலா அதே மாதிரி இருக்கிற ஆனா விலை கம்மியான லோக்கல் பொருட்களை செலக்ட் பண்றது. உதாரணத்துக்கு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இட்டாலியன் மார்பிள் போடுறதுக்கு பதிலா அதே லுக்கையும் தரத்தையும் கொடுக்கற நம்ம ஊர்ல கிடைக்கிற நல்ல கிரானைட் யூஸ் பண்றது மாதிரி. 3வது லைஃப் சைக்கிள் திங்கிங். இது ஒரு நீண்ட கால பார்வை. அதாவது இன்னைக்கு கொஞ்சம் காசு அதிகமா செலவு பண்ணி நல்ல எனர்ஜி சேவிங் ஜன்னல்கள் இல்லனா தரமான வயரிங் போட்டா நாளைக்கு கரண்ட் பில், ரிப்பேர் செலவுன்னு வருஷக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். இது ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ விஷயம் இதுதான். உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஃபீல் வேணும்னா 5 ஸ்டார் பட்ஜெட் தேவையில்ல. ஒரு 5 ஸ்டார் பிளான் தான் தேவை. இந்த ஒரு லைன் போதும், நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடலாம். சரி, இப்போ தியரியெல்லாம் பார்த்தாச்சு. இனிமே இதையெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க பட்ஜெட்ல இருந்து உங்க வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் ஒரு சிம்பிளான வழிய இப்ப பார்க்க போறோம். உங்க கனவு வீட்டை ஒரே ஸ்ட்ரெச்ல கட்டி முடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத பல கட்டங்களா, அதாவது ஃபேஸஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வீட்டோட ஸ்ட்ரக்சர், பிளான், முக்கியமான ஃபினிஷிங் வேலைகளை மட்டும் முடிங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷம் உங்ககிட்ட காசு சேரும்போது மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், ஃபேன்சி லைட்டிங்னு ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இப்படி பண்றப்போ பெரிய பாரம் தெரியாது. இதுலேந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, மொத நாளே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு அவசியமில்ல. ஆனா மொத நாள் செய்ய வேண்டிய சரியான விஷயங்களை கரெக்டா செஞ்சாகணும். அதுதான் முக்கியம். செலவை மிச்சப்படுத்த இன்னும் சில சூப்பர் ஐடியாஸ் இதோ உங்களுக்காக. சின்ன இடத்துல ஸ்மார்ட்டா பிளான் பண்றது, ஓபன் லேஅவுட் மூலமா வீட்டை விசாலமா காட்டுறது, மல்டி யூஸ் ஃபர்னிச்சர் வாங்குறது, அப்புறம் நம்ம ஊர்லயே கிடைக்கிற தரமான பொருட்களை யூஸ் பண்றது. இது எல்லாமே உங்க பட்ஜெட்குள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ நாம இந்த விவரத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பெருசா கனவு காணுங்க, ஆனா ஸ்மார்ட்டா திட்டமிடுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் உங்க மாடர்ன் வீடு உங்க கைக்கு எட்டும் தூரத்துல தான் இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். அந்த காலம் மாறிடுச்சு.
கோடீஸ்வரங்க மட்டும்தான் பிரீமியம் வீடு கட்ட முடியுங்கிறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது தெளிவான பார்வை, சரியான திட்டமிடல், அப்புறம் நல்ல டீம் ஒர்க்க பொறுத்துது. கடைசியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாடர்ன் வீடு கட்டுறதுங்கிறது நீங்க எவ்ளோ பணக்காரரா இருக்கீங்கிறத பத்தினதில்ல, அதுக்கு நீங்க எவ்ளோ தயாரா இருக்கீங்கிறத பத்தினது. சோ பெருசா கனவு காணுங்க, அதை விட ஸ்மார்ட்டா திட்டமிடுங்க. உங்க கனவு வீடு கண்டிப்பா நினைவாகும். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?